Hi everyone. Today I'm going to speak about how to improve our communication skill. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் எதுக்கு போகிறேன்னா, என் ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் ஐடி பர்சன். இன்னைக்கு 1 lakh சேலரி வாங்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து அவருக்கு 2 lakhsக்கு ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறாரு. அப்போ வந்து லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்னால வந்து அந்த ஜாப் போயிடுது. அதான் இதுக்கு என்ன மணி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அட்வைஸாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் நான் அப்ளை பண்ண அட்வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக அதை அட்வைஸ் பண்ணுற அட்வைஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக்ஸை வந்து தமிழில் படிச்சுட்டு, இல்லை ஆடியோ புக்ஸ் எடுத்து, இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே இங்கிலீஷில் படித்தா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது நான் என்ன இது பண்ணுறேன்னா, இன்றைக்கி நான் வந்து டெய்லி வந்து டுடே வாட் இஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போடும்போது ஒரு நார்மலான வேர்ட்ஸ் தான் இருக்கும். எம்பத்தி, க்ரியேட்டிவ், அதெல்லாம். அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, க்ரியேட்டிவ்னா நம்ம நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருப்போம் க்ரியேட்டிவ் அப்படின்னு. அதுக்கான வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் போய் பார்க்கும்போது படைப்பாளர்கள், அசாதாரண துணி, அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய டிஃப்ரென்ஸாக இருக்கும். அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது கம்யூனிகேஷன். இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. ஃபஸ்ட்டு புக்ஸ் ஆர் ஆடியோ புக்ஸ் பார்த்துட்டு, இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயத்த இங்கிலீஷில் படிங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷில் படிங்க. இங்கிலீஷில் படி தெரிஞ்சுக்காதீங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்கில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு ஒருத்தவங்க சொன்னது. நான் ஃபஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது ஏஆர் காலிங்க்கு ஜாப்க்கு போகிறேன். நான் இது வரைக்கும் அக்கௌண்ட்ஸ், டொமஸ்டிக் காலிங்கில் செஞ்சுருக்கேன். இன்டர்நேஷ்னல் காலிங் நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அப்போ நான் ஃபஸ்ட் ஹவுஸுக்கு போகும்போது அவங்க வந்து அமெரிக்கனோட ப்ரொனன்சியேஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நம்மள மாதிரிலாம் இருக்காது, தெளிவாக இருக்கும். உண்மையிலே தமிழ் ஆளுங்களோட ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கிறதுலே பக்கவாக இருக்கும். அவங்களோட ப்ரொனன்சியேஷனுக்கு நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாருமே வந்து இங்கிலீஷ் படத்தை சப்டைட்டிலோட பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் ஒரு இடத்துல ஒர்க் ஆகும். பட்டு நம்ம அதை வந்து ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ் படம் பார்க்குறவங்களா இருப்பாங்க. தமிழில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை இங்கிலீஷில் பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அந்த இங்கிலீஷ் பார்க்குற பழக்கம் கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆடியோ புக்ஸ், எனக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ரெண்டுத்தில் எதனா ஒன்று கண்டிப்பாக உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் படிக்கிற படம் பார்க்குற பழக்கம் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து புக்ஸ் படிக்கிற பழக்கம். எதெல்லாம் ஒன்று இருந்தால் தான் நம்ம அங்கே போக முடியும். ஒன்றுமே எல்லாம் பண்ண முடியாது. இது வந்து நார்மலான ஒரு அட்வைஸ். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், பயம், லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நமக்கு வந்து இப்போது நம்ம ஒரு குழந்தைகிட்ட, ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தைகிட்ட இல்லை ஒரு பாட்டிக்கிட்ட பேசும்போது எவ்வளோ தைரியமாக பேசும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இந்த ஹெச்ஆர்கிட்டயோ இல்லை தெரியாதவங்கிட்ட பேசும்போது முதல்ல நம்ம நம்பணும். மற்றவங்க நம்புறது கிடையாது. அவன் மணி வந்தால் பார்த்துப்பான், இவன் வந்தால் பார்த்துப்பான். நான் அந்த நம்பிக்கை வந்து நிறைய இடத்துல நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எதனா ஒரு பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் பண்ணிட்டேன். ஆனால் ஒன்று, என்னோடய வீக்னஸ் எனக்கு தெரியுமே கிடையாது, நான் வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். அது வந்து மற்றவங்க கொடுக்குற அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்குள்ள வந்து இதுவாகிடும். பட் நீங்கள் வந்து ஒரு இடத்துல போய் பேச போகிறீங்க, இந்த லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில் வருது அப்படின்னா இந்த யூஸ் பண்ணுங்கள். அங்கே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது பண்ணுங்கள். அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் முதல்ல விட்டுருங்க. அதை விட முக்கியமான விஷயம் இந்த பயம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது இருக்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் எதுலேயுமே நம்ம ஜெயிக்கவே முடியாது. நம்ம தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் இந்த 2 விஷயம் நம்ம கிட்ட இருந்ததுன்னா எல்லாத்தையும் தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க. அதனால் அந்த 2 விஷயத்தை மாற்றிக்குங்க. 3rd ஒன், இது வந்து லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். இது வந்து ஒரு யோகா மாதிரி தான். நம்ம ஒரு விஷயம் அது யோகாசனம் மாதிரி. இன்றைக்கி வந்து இவங்க இந்த செல்ஃபிங் ஸ்கூலில் பார்த்து படிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை நான் பண்ணியிருக்கேன். ஆனால் 10-15 வருஷத்துக்கு மட்டும் இந்த விஷயம் எனக்கு தெரியும். எப்படின்னா வந்து நெப்போலியன் போனப்ரேட் வந்து ஒரு 15 நிமிஷம் தூங்குவார் அவர். எப்படின்னா வந்து நைட்டில் ஒரு 4 மணி நேரம் தூங்குவார். அதுக்கு 4 மணி நேரத்துக்கு மேலே அவர் தூங்க மாட்டார். தினமும் வந்து எங்கே ஒரு வேலை செய்யறது முன்னாடி ஒரு 15 நிமிஷம் படுப்பார். படுத்து அந்த 15 நிமிஷத்தில் என்ன கற்பனைகள் பண்ணுவார், நம்ம ஜெயிச்சிடுவோம் அப்பண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மைண்டுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி அதுக்குள்ளே வந்துடும். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்குள்ளே இருக்கும். முதல்ல நம்மளை நம்பணும். ஓகேங்களா? இது ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க. அது வந்து நான் நல்லா தான் நினைக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களாம் என்னை பற்றி நெகட்டிவாக நினைக்கிறாங்க. அது வந்து வேலைக்கு ஆகுனா அப்போ உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியோட பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது. அவங்க நெகட்டிவாக சொல்கிறவங்களுக்கு அதிகமான ஒரு பர்சன்டேஜ் இருக்காங்க. இவன் நல்லா இருக்க மாட்டான், இவன் நாசமாக போயிடுவான், இவன் உருப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் நான் ஜெயிக்க முடியும், நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற பாசிட்டிவாக நான் இருக்க மாட்டேன். நான் பாசிட்டிவான ஆள் தான். ஆனால் அந்த வே ஆஃப் அப்ரோச், நான் பேசுகிற விதம் கொஞ்சம் தப்பாக இருக்குது. அதனாலே நான் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன். ஒரு காலத்தில் நான் அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். கவுத்தம்னு சொல்லிட்டு மேரேஜ் ஆகிடுச்சு, கொஞ்சம் வயசாகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம சின்ன பையன் மாதிரி அதுமாதிரி பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தமாக பேசவே மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எனக்கு உள்ள க்ளோஸாக வந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட பேசுவேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது மைனஸ், நான் கொஞ்சம் வேறு மாதிரி பேசுகிறேன். அதுவும் ஒரு நல்ல பழக்கம். அது எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுறேன். அது வந்து ஸ்வீட் இன் லிப்ஸ், அப்புறம் பாய்சன் இன் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து உள்ள நஞ்சும் வெளியில் தேனம் வச்சுட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கும். நான் உள்ளுக்குள்ளே நல்லா தான் நினைப்பேன், ஆனால் என் வாயிலேருந்து வர வார்த்தை வந்து ரொம்ப விஷம் மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் மாற்றணும். ஸோ பி பாசிட்டிவ், ஆல் இஸ் வெல். பயப்படாதீங்க. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தூக்கி போடும். எவன் என்ன நினச்சானா, எவன் என்ன நினைக்கிறதுனா நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படிக்கு மட்டும்தான் முக்கியம். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். ஓகேங்களா? லா ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன், போனோம் இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். புக்ஸை படிங்க, நல்லாயிருக்கும் லைஃபு. தேங்க்யூ.
ஹேவ் a great day.